அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜலட்சுமி மனசுக்குள்ள கடந்து பொறுமை தள்ளிக்கிட்டு கிடக்கு. ஒரு குண்டுமணி நகை போட்டு வரல, சீரு சனத்தின்னு சொல்லி பெத்தவங்க ஒன்றும் பண்ணல, அப்படியே மண்டபத்துல கை கழுவுன மாதிரி போயிட்டாங்களே. ஒரு வார்த்தைக்கு கூட என் பொண்ணுக்கு நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கடந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கு. இதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. தங்கராஜ் பார்த்தா இதை கவனிச்சிடுறாரு. என்னத்த, நானும் உங்களை கார்ல வரையிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்க முகமே சரியில்லையே, என்னத்த எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்க, அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி மென்னு முழுங்கவும், அத்தை என்னன்னாலும் பரவாயில்ல, ஏதோ உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியுது, சொல்லுங்க பரவாயில்ல, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இப்போ இந்த மலர் இருக்கா பார்த்தீங்களா, மலரு அவ பாக்கியராஜ காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தா. அப்படி இருந்துமே அவங்க அம்மா 25 பவுன் நகை போட்டாங்க. பத்தாவதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ சீரு சனத்தின்னு சொல்லி கட்டில் பீரோ பாத்திரம் பண்டம் சட்டு சாமான்னு சொல்லி ஏதோ கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறவ அப்படி இல்லையே. ராத்திரியோட ராத்திரியா வந்தா ஒரு குண்டுமணி நகை கூட போடல. நம்ம சார்பாதான் 3 பவுன்ல செயினும் போட்டோம். தாலி கட்டின கையோட அவங்க பெத்தவங்க அப்படியே மண்டபத்துல என் பொண்ணு செல்லம்மா வளர்த்துருக்கோம், பாத்துக்கங்க, கண்ணு கலங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு கூட எதுவுமே கேட்கலையே. என் பொண்ணுக்கு நாங்க இதை செய்யட்டா அதை செய்யட்டான்னு ஒண்ணு கூட சொல்லலையே மாப்பிள்ள. அத்தை அத்தை பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்னத்த மாப்பிள்ள பொறுமையா இருக்கிறது, ஒரு வார்த்தைக்காவது நம்ம என்ன மண்டபத்திலேவா நகையை கேட்டோம், நாங்க எங்க பொண்ணுக்கு இம்புட்டு சேர்த்து வச்சிருக்கோம், எங்க பொண்ணுக்கு நாங்க இம்புட்டு நகை போட போறோம், இல்ல நாளைக்கோ நாளான்னைக்கே வந்து சீரை செஞ்சிரோன்னு ஒரு வார்த்தைக்கு கூட சொல்லலையே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பேச, இதெல்லாம் பார்த்தா மதி கேட்டுறாங்க. மதிக்கு கேட்டுட்டு அவ்வளவு கோவம் மனசுக்குள்ள அத்தனையும் வச்சுக்கிட்டு அவ்வளவு கோவத்தை வெளியில காட்ட முடியாம அமைதியா இருக்காங்க. அத்தை, நமக்கு தேவை இப்பத்தட்டிக்கு சுரேஷ் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா அதை மட்டும் பாருங்க. ராமமூர்த்தி அதெல்லாம் செய்வாப்ல, நான் சொல்றேன், வேணா அவரால் எவ்வளவு செய்ய முடியுமோ நான் கேட்டு கூட உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், உங்களுக்காகத்தான் மாப்பிள்ள, நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்காக மட்டுமே தான் அவளை சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், மற்றபடியெல்லாம் எங்களுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. ஏன் உங்களுக்கு தான் தெரியுமே சுரேஷ்க்கு கூட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. யாருக்காக நாங்க இத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக மட்டும்தான் மாப்பிள்ள, நீங்க சொன்னீங்கன்ற அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்க அவளை கல்யாணம் பண்றதுக்கே சம்மதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், இங்க தங்கராஜ் மனசு பார்த்தா குளிர்ந்து போகுது. போதும் த, இந்த ஒத்த வார்த்தை எனக்கு போதும், சரி த, அப்படியே நானும் ரேவதி பசங்க எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாப்பிள்ள இருங்க, ராத்திரி சாப்பிட்டுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அத்தை எனக்கு நேரம் ஆச்சு, இந்த கல்யாண வேலைனால ஏகப்பட்ட வேலையை நான் விட்டுட்டேன், எனக்கு தலைக்கு மேல ஏகப்பட்ட வேலை இருக்கு, எனக்கு அடுத்தடுத்து போன் வேற வந்துகிட்டு இருக்கு, நான் வேற ஆபீஸுக்கு வேற போய் பார்க்கணும், எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ், ரேவதி பசங்களை கூப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இருங்குங்க நைட்டு இருந்துட்டு காலையில போகலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கூப்பிடவும், அப்பதான் பார்த்தா ராகவனும் வராது. என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா மாமா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரேவதியை கூட்டிட்டு பசங்களெல்லாம் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அப்பதான் பார்த்தா மலருக்கிட்ட ராஜலட்சுமி, அடி மலரு அவ எங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், அவனா யார் அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், அதாண்டி சுரேஷ் பொண்டாட்டி, எங்கே அவ அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், ஓ மதியா, மதி மாடியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், மாடியிலையா, மாடியில அம்மன் என்ன பண்றாளா, அவளை கூப்பிட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு ஒத்தாசைக்கு உங்கூட வச்சுக்க, என்ன நைட்டுக்கு பண்ண போறா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், நைட்டுக்கு என்ன எல்லாருக்கும் சாப்பாடு டிஃபன் தான், இட்லி அப்புறம் 2 சட்னி அரைக்கிறேன், அப்புறம் தோசை வேணுன்றவங்களுக்கு தோசை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரி சரி சீக்கிரம் மசன்னு நிக்காம வேலையை பாரு, மாமா வேற மாத்திரை போடணும், டக்குன்னு சமைச்சிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுது. மதி பார்த்தா மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் கூட ஸ்ருதி இருக்கா, ஸ்ருதியும் நானும் பார்த்துக்கிறோம், நீ போயிட்டு என் ரூம் இந்தா தான் இருக்கு, இதுதான் என்னுடைய ரூம், நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், இல்லை எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது சொல்லுங்க ஹெல்ப் பண்ணனா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வரவும், ஐயோ மதி பரவாயில்ல, நீ போய் உட்காரு, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு பார்த்தா படபடபடன்னு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிடுறாங்க. மதி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒத்த ஆள் அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
சமைச்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், முடிஞ்சிருச்சு, சாப்பிட்றியா நீ அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், சாச்சா இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம். எப்படி ஒரே ஆள் எல்லா வேலையும் சடசடன்னு பார்க்குறீங்க, இத்தனை பேத்துக்கு எப்படி உங்களால் இப்படி சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், அப்போதான் ஸ்ருதி, அண்ணி இப்போ தானே நீங்கள் எங்களுடைய மலரண்ணியை பார்க்குறீங்க, அண்ணி காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு காஃபி டீ போகிறதுலேருந்து, காலையில் டிஃபன்லேருந்து, மதியம் லஞ்சிலேருந்து, நைட்டு டின்னர்லேருந்து, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு டீலேருந்து எல்லாமே மலரண்ணி ஒத்தாளாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவோ, எப்படி வீட்டில் யாரும் மெய்டெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவோ, மெய்டா நல்லா போச்சு, எங்கள் அம்மா கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது, எங்கள் அம்மா இருக்கும்போது மெய்டெல்லாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், பரவாயில்ல நீங்கள் காரில் வரையில் விளையாட்டுத்தனமாக பேசுகிறீங்கன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு இப்போ நேராக பார்க்கையில தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மதி மலரை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க. எல்லாரும் பார்த்தா சாப்பிட உக்காடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அத்தை, மதிக்கும் சுரேஷுக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்ட மலரை கேட்கவும், ஆமாம் அது ஒன்று தான் இப்போ கேடு, வேண்டா வெறுப்பா நடந்த கல்யாணத்துக்கு முதலிரவு ஒரு கேடு, போடி போய் ரூமுக்குள்ளே போய் படுங்க, அவங்க வேலையை பார்த்துக்குருவாங்க, அந்த மதியை கூட்டிகிட்டு போய் சுரேஷ் ரூமுக்கு விடு, அந்த அவளுடைய பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுரேஷ் ரூமில் வச்சுக்கிற சொல்லு, இல்லாட்டி துணிமணியாவது எடுத்துகிட்டு வந்தாளா இல்லை அதுவும் நம்மத்தே வாங்கி கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பட்டுன்னு பேசவும், அப்போ தான் மதி, நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு என் அம்மா அப்பா வருவாங்க, அவங்க கிட்ட என்ன சீர் செய்யணும், எத்தனை பவுன் நகை போடணும் அப்படின்றத அவங்க கிட்ட கேளுங்க, அவங்களே எல்லாம் செஞ்சிருவாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏதோ சீர் செய்யலை நகை நட்டு போட்டு வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ நடந்த கல்யாணம் விருப்பப்பட்டா நடந்துச்சு, இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், என் அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி என் கழுத்தில் உங்கள் பிள்ளைய தாலி கட்ட வச்சாங்க, என்னைய கட்டாயப்படுத்தி மணமேடையில் உட்கார வச்சாங்க, இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறமா ஏதோ சீர் செய்யல நகை நட்டு போட்டு வரலன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், ராஜலட்சுமி பார்த்தா வாயடைச்சு போன மாதிரி ஆயுது. மலரு கிட்ட பேசி ஜெயிக்கிற மாதிரி மதி கிட்ட பேச முடியல. மலரு பார்த்தா மதி பேசுறத பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது ஒன்றும் விருப்பப்பட்டோ முறைப்படி பொண்ணு பார்த்து நிச்சயம் செஞ்சு கல்யாணம் நடந்த மாதிரி கிடையாது, ஏதோ விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி என் ஃபேமிலியவே மிரட்டி கொன்றுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. இப்ப நடந்த கல்யாணம் முழுக்க முழுக்க கிரிமினலான கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பாவால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செய்வாங்க. நாளைக்கு காலையில அவங்க இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நானே அவங்க கிட்ட கேட்டு எனக்கு அவங்க என்ன சேர்த்து வச்சிருக்காங்களோ அதை நாளைக்கே நான் பண்ண சொல்லிடுறேன். நீங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி பட்டுன்னு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடறாங்க. பாத்தி அடி மலரு, இம்புட்டு நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்து, ஒத்த வார்த்தை நீ என்னை எதிர்த்து பேசியிருப்பியா? ஆனா இப்ப வந்தவ எப்படி லா பாயிண்டா பேசுறா பாருடி, மாமியாருன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கா, வெடுக்கு வெடுக்குன்னு எப்படி பேசுறா பாரு, உண்மையத்தானே சொன்னேன், ஒரு பொட்டு நகை போட்டு வரலன்னு அதுக்கு என்னமோ கொந்தளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி மலர்கிட்ட புலம்பிக்கிட்டு கிடக்கு.